இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாம்பம் காட்சி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா வாரம் 159. இன்று 8/12/12 2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 23ஆம் நாள். துறைசார் வளர்ச்சியாண்டு 2024 மனித நேயம் உணர்த்தும் மகத்தான மாதமான டிசம்பர் மாதத்தின் நேரலையில் இணைகிறோம். இது பாமுகம் காட்சி. இன்றைய குரல்: உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்ற குரலுடனும், இன்றைய பழமொழி நாள் செய்வது நல்லார் செய்யார் என்ற பழமொழியுடனும் உங்களுடன் நினைவு வருகிறது இளையோர் யோகா வாரம் 150. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இனிய உற்சாகமான வணக்கம் தாஜி மாமி. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? நன்றி நன்றி. நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். எல்லாரும் யோகா பகுதிக்கு ஓடி வந்து உட்கார அன்போடு அழைப்பது. அதே போல வாழ்த்துக்கள். இந்த யோகா நிகழ்ச்சியை எத்தனை பேர் முகநூலில் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள் என்ற தகவல் இன்றைய யோகா நிகழ்ச்சியின் நிறைவிலே அவருடைய பெயர்களை சொல்லி வாழ்த்துவோம். சரியா? பார்ப்போம். எரும மாடு கத்திச்சா மாறி தவளை குளறிச்சான்றதை இன்னும் ஒரு அரை மணி தேடத்தில் கண்டுபிடிக்க போகிறோமா? இப்படி சொன்னதுக்கு பிறகு நடக்கலைன்னா நாங்கள் எங்கேயாவது முள்ளு கம்பியை பார்த்து பாய வேண்டிய. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. சரி, பரவாயில்ல. நீங்க தொடர்ந்து. அபிஷா, நீதினி, அவந்திகா இவர்களுடன் அக்ஷயா. வணிமோகன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக ஓடி வாருங்கள். வீடியோக்கு சென்ற வாரம் அந்த மாதிரி அப்படி ஓடி அனுப்புறீங்க, உங்களை மலைக்கு உற்சாகம் வந்தபடி. சரி, நாங்க அபிஷாகம் இணைந்திருக்கிறீங்க எல்லோரும். நன்றி. இளையோர் யோகாக்கான அதே மத்தை நேரலையில் பார்த்து கொண்டிருப்ப ஒரு இருக்கை போட்டிருப்பதற்காக வெள்ளை உடை சொல்லியிருந்தேன். அதையும் கவனத்தில் எடுத்து ஓடி வந்து இணைந்திருக்கிற உறவுகளை அழைத்தபடி ஆரம்ப பயிற்சியாக செய்ய போறோம். இன்னைக்கு நாங்க ஆரம்ப பயிற்சியில 4 வித ஆசனங்கள் செய்யப்போம். அதுல இன்னைக்கு 2 செய்யும். ஒன்று நின்று, ஒன்று குப்புறப்படுத்து 2 ஆசனம். அது உங்களை கேட்க போறோம். என்னென்ன ஆசனம் நின்று நிலையில செய்யக்கூடிய ஆசனம் அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு ஆசனம் செய்வோம். பிறகு குப்புறப்படுத்த நிலையில ஒரு ஆசனம். அது செய்யாத ஆசனம் ஒன்று நீங்க சொல்லும் போது நான் அதை செய்யறதா இருக்கிறேன். அதுக்கு முதல் ஒவ்வொரு பயிற்சியோடு நான் ஒரு பயிற்சி சொல்ல போறேன். நீங்களும் ஒரு பயிற்சி ஆசனங்கள் செய்ய முதல் நாங்க செய்யக்கூடிய இலகுவா நாங்க டிவியில தெரிகிறபடியால நேரடியில தெரிகிறபடியால ஒரு பயிற்சியை நீங்க செய்து காட்டலாம். அது இப்படி நேரடி செய்யற இந்த ஆசன பயிற்சி கூட இருக்கலாம். அது சின்ன பயிற்சியா இருக்கணும், இலகுவா இருக்கணும். இருக்கிறோம் இறந்து செய்யறதுக்கு உரிய பயிற்சியா இருக்கணும். வச்சு பண்ணுவோம். அந்த ஒரு பயிற்சிக்கு தயாராகி பண்ணுவோம். இப்ப நாங்க ஆசனத்துக்கு முதல் பயிற்சிகளுக்கு போக முதல் ஆழமான உள்மூச்சு பெருமூச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம செல்லும் சொல்லி சிகரோடு இறந்து செய்யக்கூடிய வசதி எல்லாரும் முடியாம சிகரோடு நல்ல வடிவா நிமிந்து கிட்ட போகும். கூடிக்கொண்டெல்லாம் இருக்காமல் நிமிந்து நல்ல இதுவா வச்சு கலப்பையும் வச்சிருக்கலாம். அது மொழி இருப்போம். அல்லது அரை பத்மாசனம். உள்ளங்கள் அப்படியே பின்பகுதியில பிடிக்க சின்முத்திர ஆழமான மூச்சு அமைதியான வழி. வணக்கம் வணக்கம். வாங்குவோம். இவனத்தையும் எங்களோட நேரத்துக்கு கொண்டு வர போறோம். நாங்க மட்டும்தான் செய்யறோம். வடிவா இருந்து விரும்பி செய்து பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். வணக்கம் மன்மோகன் அவர்களுக்கும் நீங்க சிவரோட நல்லா சிவப்பட்டமா ஒட்டி இருக்கும். பிருஷ்டபாகம் பின்பகுதியும் நல்லா சிவரோட ஒட்டி இருக்கணும். உள்ளங்கள் உட்பட கண்களை மூடி அப்படியே நல்ல மூச்சு ஆழமா எடுத்து வைக்க. இவ்வளவுதான். சரி, அப்படியே கையெடுத்து மேல சிவரோட எடுத்து கும்பிட்டு பாருங்க. வருகுதாங்க. மேல 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 கும்பிட்டு மேல கும்பிட்டு மிக சிறப்பு. அப்பவும் சாதாரண மூச்சு உள்மூச்சு வைக்கும்.
துள்ளி கீழே இறக்கி மீண்டும் சின்முத்திரை சாதாரண மூச்சு. நீங்க மூச்சு உள்ளுக்கு சுவாசிக்கும் போது வயிற்று பகுதி முன்னோக்கி வரும், பின்பு வெளியில மூச்சு முழுக்க வரும் பொழுதும் வயிற்று பகுதி உள்நோக்கி போகும். அதை உணர்ந்து செய்து வரங்க 3 தடவை. ரெடி? நன்றி. எப்பவும் போல கைகளை உதறி சாதாரண துள்ளல். அதுல இருந்தால் 3 பயிற்சிகள் கேட்க போகிறேன். துள்ளி 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 சாதாரண துள்ளல். கைகளை உதறியபடி சரி. टॉप करना कादर की पिड़ियो पत्ते के तैयार हो. रेडी? எல்லாரும் ஒரே நேரத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ நீ ஒரு பயிற்சி சொல்ல போற. எல்லாரும் கவனிங்க. என்ன பயிற்சி? ஏதாவது ஒரு பயிற்சி. இது காலை பின்னுக்கு முன்னுக்குமாக வீசிக்கிறது 5 தடவை. அதுக்கு பிறகு மற்ற கால்களையும் 5 தடவை அதே மாதிரி செய்யலாம். எல்லாரும் ரெடி? மீதி 8 பயிற்சி. காலை முன்னுக்கும் பின்னுக்கு. வலது கால் முதல்ல, பிறகு மாறி இடது கால். ரெண்டு காலும் மாற்ற மாதிரி. சரி, கையையும் நீங்க சேர்த்து ஆற்றலாம். வாழ்த்துக்கள். இப்போ அபிராமி ஒரு பயிற்சி. இப்படி பின்னால காலை வைத்து பின்னால காலை மடக்கிறது. மாறி மாறி. நன்றி. அவந்திகா நாங்க மாறிட்டோம் மற்ற பயிற்சிக்கு, அபிராமியக்கார பயிற்சி. நன்றி. அபி, இப்ப உங்களுடைய நேரம். ஒரு பயிற்சி சொல்லுங்க. கையை இப்படி விசக்கி. சரி, உண்டாக்குவாங்க. மணிக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கா? வாழ்த்துக்கள் அபி. இது ஒரு பயிற்சி. கபிஷா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு பயிற்சி. நாங்கள் என்ன செய்யலாம் என்றா காலை பிடிச்சு கொண்டு இப்படி இழுத்தா எவ்வளவு தூரம் இழுக்க இயலுமோ அவ்வளவு தூரம் இழுக்க. எவ்வளவுக்கு முடியுமோ வளம் போதுமென்று உதவி எடுத்துக்கொள்ளும், விழுந்திடாமல். அதே மாதிரி மற்ற கால். சரி, வாழ்த்துக்கள். நகுல் இருக்கிறீங்களா? நகுல், நீங்க ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி என்றால் நாங்க வலது இடது இப்படி இப்படி சரி, வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ அவந்திகா, நீங்க வந்து செய்து காட்டுங்க. ஒரு பயிற்சி எப்படி செய்யலாம்? மதியா யோசிக்கிறேன். சரி, 3 தடவை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படியே வந்தீங்க துள்ளிட்டு இப்படி இருக்கிறதா? சரி சரி. விளையாட்டு போட்டியில தவிர மாதிரி சரி, வாழ்த்துக்கள் வந்தீங்க. இப்போ அக்ஷயா, நீங்க வந்து செய்து காட்டுங்க.
நாங்க இருந்து கொண்டும் செய்யலாமா? ஓ ஓ அப்ப பவனமுத்தாசனம் என்னது இது பவனமுத்தாசனம் ரெடி. பவனமுத்தாசனம் 10 எண்ணிக்கை ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இது என்ற தர்ஜினி மாமியின் புதுப்பயிற்சி. உசட்டாசனம் இருப்பதானே எல்லாரும் அந்த உசட்டாசனத்துக்கு ரெடி ஆகிற மாநிலங்கோ. மணிக்கா நீங்க ஒரு பயிற்சி சொல்லல. பயிற்சி இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு வட்டமாக 5 தரம் வலது பக்கம் 5 அதை செய்த பிறகு நினைவு கொள்வோம். எல்லாரும் ரெடி. இடப்பிலகை வட்டமாக. வட்டமாக. நன்றி. அது உங்களுடைய வேகத்துக்கு நீங்க செய்யலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி வாணியக்கா. நன்றி. நன்றி. அதுக்கப்புறம் நல்ல பயிற்சி. அதெல்லாம் பயிற்சியோட செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பயிற்சி. இப்படி நிற்கிறோம். காலை கீழே போடும். குத்தி கொண்டில்ல கீழே வச்சுட்டு கைய புண்ணு கடிக்க கீழே போயிருக்கிறோம். கீழே போயிருக்கிறோம். விளங்குதா? 1 2 3 4 5 இது மாதிரி பாப்போம். ரெடி. எல்லாரும் சேர்ந்து 1 வாழ்த்துக்கள் ஹபிஷா. 2 வாழ்த்துக்கள் அபிராமி. 3 வாழ்த்துக்கள். 4 5 6 7 8 அபிஷேகம் 9 10. சிவாஜினியர்களும் வந்துட்டுனா பாப்போம். இது யாருக்கு வடிவா விளங்கி இருக்கு யார் வடிவா செய்யணும். சரியா? முதல்ல அட்சயா. ரெடி அட்சயா? எப்படி வரும்? 1 கால் குத்தக்கூடாது கீழே. அட்சயா கால் வந்து குத்தாம கீழே. சரி ரெடி. 1 2 ரெடி. வாழ்த்துக்கள். இப்போ அபிஷா 1 1க்கு மேல போய் கைப்பா. 2 1 2 வாழ்த்துக்கள். சரி ஹபிஷா 1 2 3 வாழ்த்துக்கள். நீதினி 1 2 3 வாழ்த்துக்கள். சிவாஜினி செல்கின்றவர்கள் வாழ்த்துக்கள். நீதினி வெளியா வந்து 1 2 வளையம் கொஞ்சம் 3 வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்க வயிற்று பகுதியை முன்னுக்கும் தள்ளலாம். அது உங்களுடைய வளைவையும் கொண்டு வரலாம். அதுவும் செய்யலாம். நீங்க தலையை பின்னோக்கி தள்ளி. நகுல் நீங்க செய்து காட்டுங்க. நகுல் 1 2 3 மற்றவளம் இருந்து செய்து காட்டுங்க. நகுல் உங்களுக்கு இப்படி இப்படி ரஜினிமாய் இப்படி. சரி வாழ்த்துக்கள் நகுல். இப்ப அவந்திகா செய்து காட்டுங்க. ஓம் ஓ வாழ்த்துக்கள். நன்றி. சரி எல்லாருக்கும் இந்த பயிற்சி வந்து வருமானவர்களை வந்ததா? அழகா வருது. சரி அப்படி இருந்தோன்னு நாங்க கனகால மலாசனம் செய்யல. மலாசனம் யாருக்கெல்லாம் வருகிறது பார்க்கலாம். கை இங்க நிலம் வாழ்க்கையில் எழுதி கைகளால இதை தள்ளும். கால்களை தள்ளி 1 2 நேர பாருங்க. 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படியே இங்க வரக்கூடாது. இங்க இருக்கக்கூடாது. கால் ஃபுல்லா நிலத்துல பட்டு இருக்க பட்டதோ இப்படி உண்ணி கொண்டு வரக்கூடாது. சரியா? விளங்கின கால் வடிவா நிலத்துல வையுமோ. எவ்வளவு உங்களுக்கு நிமிந்திருக்க முடியுமோ நிமிந்திருங்கோ. மேல இவ்வளவு தான்.
கைகள் நீதினி இங்க உள்ளுக்குள்ளால இங்க இது தள்ளுபடணும், மேல பார்க்க வேணும். சரியா? வாழ்த்துக்கள். அப்படியே சிம்மாசனம் வாங்கும், முன்னுக்கு கீழே மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவும் ஒரு நல்ல ஆசனம். மறுபடியும் எல்லாரும் மறுமுறை மேலாசனம் ரெடி. பாப்போம். கால்கள் படும்படி இல்ல வட்டி படும்படி ஒரு பக்கத்துக்கு இருங்கோ. அட்சியா பக்கமாக நீங்க ஒரு பக்கமாக. நன்றி. 1 2 வாழ்த்துக்கள் ஹபிஷா, வடிவா இருக்கிறீங்க. 3 4 அட்சியா இருக்கணும். 5 6 7 8 9 10. வடிவா செய்திருக்கிறீங்க எல்லாரும். நகுல் நிறைய பயிற்சி எடுக்கணும், அட்சியாவும் நிறைய தான் இருக்கு. என்ன அட்சியா? இந்த கால் கீழே தான் இருக்கு. உங்க பாப்பா ஒரு கைடுங்க. நீங்க இந்த கால் இங்க பார்க்கலாம். இதுதான் இருக்கு. அப்ப குனியறீங்களா? கொஞ்சம் பின்னுக்கு முழங்காலத்துறோம். இல்ல 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 பொறுமை. யார் நீதினி இருக்கா இருந்து காட்டுங்க. அட்சியாவுக்கு இருக்கா, ஹபிஷாவும் இருக்கா இருங்க. ஹபிஷா நீதினி அட்சியா இருக்கா பாருங்க. அது எப்படி வரும் என்றால் இந்த முழங்கை இங்க தள்ளுப்பட வேண்டும். இங்க இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த முழங்கை முழங்கால தள்ளிப்பட்டு மேல பார்க்கணும். சரியா? இப்ப ட்ரை பண்ணுங்க. இப்ப சரியா? சரி, வாழ்த்துக்கள். சரி, வாழ்த்துக்கள். இப்போ சிம்மாசனத்துக்கு வாங்க. சிம்மாசனம், வச்சிராசனம். கால் கீழே வைக்க வேணும். கைகளை முன்னுக்கா கொண்டு வந்து முழங்காலுக்கு பக்கத்துல வைக்கணும். மீள் அண்ணாந்து பார்க்கணும். சைட் பக்கம் தெரியற மாதிரி எல்லாரும் பெண்ணுல இருக்கிறீங்க இன்னுமா? எதுல பின்னா பின் பண்ணி இருக்கிறேன். பின் பண்ண ஓகே போறோம். தியேட்டருக்கு போயிட்டு பாரு. ஓடி போய் ஓடியாங்க நகுல். ஓகே அப்பா. சரி ஓகே. சரி, நான் எல்லாரும் ஒரு பக்கத்துக்கு தெரியற மாதிரி பாருங்க. முன்னுக்கு வராதுங்க. வடிவா வச்சிராசனம். கால் கீழே இருக்கணும். கைகளை கூரெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது, தூர வைக்கலாம். பக்கத்துல அப்படி முன்னுக்கு முன்னோக்கி கொண்டு வந்து 5 விரலையும் முழங்காலுக்கு பக்கத்துல வச்சுட்டு முதுகு பக்கத்துல நல்லா வளைக்காம நீட்டி கொண்டு வந்து கழுத்து பகுதியை மேல தூக்கி மேல பாருங்க. விளங்கினதா? மேசரபு நீதினி. ஓ அபிராமி, அட்சயா, ஹபிஷா மேல பாருங்க. ஹபிஷ் கொஞ்சம் முன்னோக்கி போகணும். ஹபிஷா கொஞ்சம் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்து மேல் நோக்கி போகணும். வாழ்த்துக்கள் அபி. வாழ்த்துக்கள் சிவாஜினியக்கா. சிறப்பு. சிவாஜினியக்கா கொஞ்சம் பாருங்க. இப்படி இருந்துட்டு இந்த வயிற்று பகுதி வந்து அப்படியே துடையில விரைக்குள்ள இப்படி வந்து பின்பக்கம் தூக்காம, பிருஷ்டபாகத்தை தூக்காம கொஞ்சம் முன்னுக்கு சரிஞ்சு மேலகல் தோய்யட்டும். கொஞ்சம் மேய்ச்சா. சிறப்பான வாழ்த்துக்கள். 10 உண்மை. அப்ப 10 எண்ணிக்கைக்கு இருப்போம்மா. மணியக்கா உங்களுக்கு வருதா? அழகா வருது. வச்சிராசனம். சுகமா இருந்து கைகள் அப்படியே முன்னோக்கி வளைச்சு கொண்டு பக்கத்துல வைங்க. சரி, அப்படியே முன் பக்கமா சாஞ்சு மெல்லமா கழுத்தை மேல் நோக்கி வச்சு பார்வை மேலே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கழுத்தை இலகுபடுத்துவது. இது சிம்மாசனம். என்ன பேர் நகுல்? நம்மளுக்காக சிம்மாசனம். நன்றி. இந்த சிம்மாசனத்துல இருந்து என்ன செய்வோம்? நாங்கள் குரல் வலைக்கு தேவையான, குரலுக்கு தேவையான சம்பந்தமா அந்த குரலுக்கு பயிற்சி எடுப்போம். அப்படி எடுப்போம். நீதி தெரியுமா? அந்த இருமுறை மாதிரி வெளியில இருமுறை இல்ல, நாக்க வெளியில நீட்டி காளி குருமந்த காளியம்மா மாதிரி எடுத்துக்கிட்டா சரி. சொல்லுங்க. நீதிரி விளங்கி நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு முழு மேலையும் பார்த்து கொண்டு நாக்கையும் வெளி நோக்கி தள்ளி கொண்டு அடி தொண்டியால கத்தவர்.
அதான் நான் சொன்னேன். ஆனா அதுக்கு வார்த்தை தெரியும். அதுக்கு செய்து பாருங்க. சத்தம் போட்டுறது பிரச்சனை இல்லைன்னா செய்து பார்க்கலாம். அபி நீங்க செய்யலாம், செய்யுமோ? வலியாமனுக்கு வந்து மேல பார்த்து நாக்க வெளியில ஃபுல்லா நீட்டிட்டு வந்து கத்துறது. அப்ப அந்த அடி தொண்டை வந்து அவ்வளவுக்கு ஒரு ஒரு உரசுப்பட்ட ஒரு இதாகும். விளங்குதா அச்சியாவுக்கு அபிராமிக்கு? சரி. அப்ப அப்படி இருந்தோடு இப்படி பார்க்க ஒரு அந்த பயிற்சி வேற. நன்றி. நான் நின்ற நிலை ஆசனம் ஒன்று, குப்புறப்படுத்த நிலை ஆசனம் ஒன்று கேட்டது. நான் யாருக்கு நின்ற நிலை ஆசனங்கள் படப்பட்டு ஒவ்வொரு சொல்லுங்க அபிராமி. என்ன நின்ற நிலை ஆசனங்கள் கேட்க போறேன். அதுல ஒரு ஆசனம் என்று செய்ய போறேன். அதுல அபிராமி ஒன்று சொல்லவும். நீங்கள் தனுராசனம், அச்சியா ஒன்று, ஆசனம், வடிமோகன் அவர்கள் ஒன்று, மர ஆசனம், அபி ஒன்று, கோணாசனம், ஹபிஷா பச்சிதாசனம், நின்ற ஆசனங்கள் ஒன்று, மர ஆசனம், ஏகபாதாசனம், மராசனம், நின்ற தனுராசனம், உட்கட்டாசனம், கோணாசனம், திரிகோணாசனம் என்று பல ஆசனங்கள் இருக்கிறது. சரியா? பிறை ஆசனத்தை நீங்க மறந்துட்டீங்க எல்லாரும். நான் அது சொல்லணும். சொல்லி இருப்பீங்க. நகல் எப்படி வரும் பிறையாசனம்? நகல் பிறையாசனம் அது பிறை போல பிறை போல. இப்ப இன்னைக்கு நாங்க செய்ய போற நின்ற ஆசனங்களோட பிரயாசனம் இது நீங்க செய்யறான்னு நினைக்கிறேன். நகலோட ஏன் செய்யாதுமா பிரயாசனம் அப்படி வருமா? முதல் கைய பின்னுக்கு, ரெண்டு கை பின்னுக்கு போய் தலையா அப்படியே தொகும். மேசரப்பும் அவ்வளவு விளையறீங்களா? கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் நகல். இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வோம். எலும்பி அபிராமி எலும்பும் ஆனந்த சைடாசனத்துல இருந்து எலும்பி கொஞ்சம் கால்கள் அகலமா வச்சிருக்கோம். கொஞ்சம் கால்கள் அகலமா, அகலம் இல்ல, ஒரு அளவா வச்சிருக்கோம். அப்படியே கையை எப்படி சொல்லுவேன் ஹபிஷா ரஜினிமாவி? விசுக்கியே நான் இப்படி நல்லா விசுக்கி கொண்டு வந்து கிருஷ்ணபாரத்துக்கு கீழே விரத வச்சுட்டு, அதே மாதிரி மெட்ட கையும் கொண்டு வந்து விசுக்கி கொண்டு வச்சுட்டு, இந்த காலில் ஒரு வலை கொண்டு கொடுத்து வளையறேன். இவ்வளவு தான். ரெடி? கைகள் பின்னுக்கு இப்படி விசுக்கிறோம். இவ்வளவு போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எப்படி போனீங்களோ அதே மாதிரி கையை முன்னுக்கு விசுக்கி கொண்டு வர வேண்டும். லைனதா? சரி. ஒரு முறை செய்யறீங்களா எல்லாரும்? ரெடி? கால்கள் கொஞ்சம் அகலமா வச்சிருக்கணும். கையை விசுக்கி பின்னுக்கு கொண்டு வாங்கோ. அப்படியே தலைய பின்னுக்கு வளைச்சு தொங்க போடுங்க. வளையுங்க. உங்களுக்கு விட முடியுமா? அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்றவர் மட்டும் நின்று செய்ய வேணும். மற்றவர் எல்லாரும் இருந்து பார்க்க போறீங்க. ஒடியம்புறமும் நீதினி அக்கா செய்ய போறோம். மற்ற எல்லாரும் வச்சிராசனம். நீதினி அக்கா செய்ய போறத பார்க்க போறோம். நாங்களா எல்லாரும் வச்சிராசனம். நீதினி ரெடி? கால்களை சேர்த்துட்டா எப்படி விளையிறா பாருங்க. அந்த அவரால முடிஞ்சது அவ்வளவு. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. எப்படி நிறைய செய்யறா பாருங்க. கைகள் அதே மாதிரி வளைஞ்சு நிமிந்துட்டு பிறகு கைகளை எடுக்கிறார். அந்த இது இருக்கும். இப்ப அச்சியா செய்ய போறா. நீதினியும் முடிந்து இருக்கலாம். வச்சிராசனம். அச்சியா செய்யுங்க. அவரவர்களுக்கு முடிந்த அளவு விளங்கி கொண்டு செய்யுங்க. முடியுமானவர். சரி. ரெடி? அச்சியா. கைகள் 1 2 அப்படி அந்த வளைவர் மிக சிறப்பு. கைகளை நீங்க இறங்கி கொண்டு போறோம். மிக சிறப்பு அச்சியா. வாழ்த்துக்கள். அப்படியே நிவர்த்தி செய்யறத முடிக்கிறத பாருங்க. சிறப்பு. இப்போ அபிராமி ரெடி? மற்ற எல்லாரும் தயாராகி கொள்ளுங்க. மனமா பாருங்க. நகல் நீங்க வடிவா செய்தீங்க. நகல்ட பக்கம் சிறப்பான வாழ்த்து சொல்லுவாங்க. நகல் ரெடியாகுங்களோ அடுத்ததான். சரி. அபிராமி ரெடியாகி கொள்ளுங்க. பின்னுக்கு கை கை வலை. அபிராமியின் வளைவு வித்தியாசமா தெரிகிறது. சிறப்பு அபிராமி. மிக சிறப்பு அபிராமி. வாழ்த்துக்கள். இப்போ அபி நீங்க ரெடியாகி கொள்ளுங்க. அபிய பாப்போம் எப்படி செய்யறாரு. இலங்கையில இருந்து ரெடி. கால்களை கொஞ்சம் அகல வச்சிருந்து கைகளை விசுக்கி கொண்டு வந்து பின்னுக்கு கிருஷ்ணபாத கீழே வளைவு. விளங்குறதா? மிக சிறப்பு. நிவர்த்தி முடியுங்க. நிறைவுக்கு கொண்டாங்கோ. அபி நிமிந்துட்டு கைகளை கொண்டு வர. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ நகுல்
நகம் நல்லா வளையிறது நகுல பார்க்க ஆச்சரியமா பிரயாசத்துல பாப்போம். கால்கள் அகலமா வச்சு கைகளை விசுக்கி கொண்டு வந்து மிக சிறப்பு நகல் பிறை போல இருக்கிறாரு அது தெரியும். மிக சிறப்பு நிறைவு செய்யறது அப்படி வாழ்த்துக்கள் நகுல். மணிமோகன் அவர்கள் செய்து காட்டலாம் வாங்குவோம். அவந்திகா நீங்களும் ரெடியாக கொள்ளுங்க. இப்ப மாடி மாமிக்கு பிறகு அவந்திகா பார்ப்போம். முடிஞ்ச எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவு சிறப்பு. நிமிந்து வந்துட்டு கைகளை கட்டுறேன். சிறப்பான வாழ்க்கைகள். இப்போ அவந்திகாக்கு பின்பு சிவாஜினி அக்கா செய்யலாம். அவந்திகா நாங்க ரெடி பார்ப்போம். மேக சிறப்பு சிறப்பு அவந்திகா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ சிவாஜினி அக்கா செய்யலாம். சிவாஜினி ரெடி வகைகளை கொண்டு போயிட்டார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேட்டுக்காரு நிறைவு கொண்டாங்க. முன்னுக்கு வந்து கையில கொண்டு வர்றது. இது ஒவ்வொருத்தருக்கு செய்ய மாறுபடும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் எடுப்போம். இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். சரியா ரெடியா? அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். தரணிகா நாங்க பிரயாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். உற்சாகமான வணக்கம். ஆர்வமா பாக்குறது ஒரு கெட்டிக்காரி தர்ணிகா பிரயாசனம். இன்றைக்கு நாங்க செய்யற ஆசனத்தை அரங்க தர்ணிகா வீடியோ செய்து அனுப்புவோம். எல்லாரும் ரெடி செய்ய போறோம். தர்ணிகா பார்க்க போறேன். பக்கத்துல காலையில கொஞ்சம் அகலமா வச்சிருக்கிறோம். நிமிர்ந்து நிக்கிறோம். சாதாரண மூச்சு. அப்படி கையை விசுக்கி பின்ன கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படியே பின்பக்கமா எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவளுக்கு சரி இவ்வளவு பின்பு நிமிர்ந்துட்டு கைகளை முன்னோக்கி கொண்டு வரோம். என்ன ஆசனம் செய்தோமா நாங்கள்? மிக சிறப்பான வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் படிவா செய்வீங்க கட்டிக்காக. இப்ப நான் கொண்டு குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள் எனக்கு ஒரு ஆசனம் இருக்குது. அதைத்தான் செய்ய போறோம். குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள் பெயர்கள் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் அச்சியா சொல்லும் உண்டு. சர்ப்பாசனம் நீதினி குப்புறப்படுத்தணும்னா வயிற்றுல குப்புறப்படுத்தது கீழே நிமிர்ந்து பாம்பாசனம் அபிராமி நகுல் சொல்லுங்க. வெட்டுக்கிளி ஆசனம் நகுல். அபிராமி பாலாசனம் பாலாசனம் அதை குப்புறப்படுத்துற அது அதனிலும் குப்புறப்படுத்தலுக்கு இருக்கிறேன். பாலாசனம் யோசிங்க. தரணிகா அவங்களுக்கு எது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வாணிமோகன் அவர்களுக்கு குப்புறப்படுத்து அந்த என்ன இது கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஆடி கொண்டு வந்த ஆசனம் என்னது? அது நிமிர்ந்து படுத்த நிலையில வெறும் மணிக்கா இல்ல குப்புறப்படுத்து இல்லைங்க இல்லைன்னு சொல்லிட்டேன். சர்ப்பாசனம் தான் ஞாபகம் எனக்கு. அபி உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கா? குப்புறப்படுத்த நிலை எனக்கு பட்டுக்கிளியாசனம். சரி இன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நினைவுக்கு மறுபடியும் கொண்டோம். அச்சா அவனுக்கு ஞாபகம் வந்துட்டா? புஜங்காசனம். வாணியக்கா எல்லாரும் கவனிங்கோ. குப்புறப்படுத்த நிலை நின்று செய்யும் ஆசனங்கள் 4 வகை. நின்று இருந்து குப்புறப்படுத்து சொல்லுங்க. வில்லாசனம் வில்லாசனம் அது மாதிரி நிறைய இருக்கு. வாணிக்கா நாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. புஜங்காசனம் செய்யற நாங்கள். சர்ப்பாசனம், ராஜகபூடாசனம் காலை கொண்டு வந்து தொடுறது. அரை தனுராசனம் ஒரு கால் ஒரு கை. தனுராசனம், நாபியாசனம் ஞாபகம் எல்லாம் அதெல்லாம் குப்புறப்படுத்த ஆசனத்துக்கு எல்லாம் வரப்போகுது. வேற என்ன குப்புறப்படுத்த ஆசனம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கட்டாயம். இப்படி இருந்தும் செய்யறாங்க. மகர ஆசனம் என்ன சொல்லுவாங்க. அபிராரு நீதினி இருக்கிறார். கைகள் அகலமா வச்சுட்டு இப்படி படுத்துட்டு மேல பாக்குறது மகராசனம். ஒவ்வொரு பேர்கள் தான் பேர்கள் அந்த ஆசனத்துக்கு வருவாங்க. இது மகராசனம். அது பின் முதுகு பக்கம் அப்படியே நீளமா காலை கீட்டி வைக்க வேணாம். இந்த ஆசனம் முதுகு பயிற்சிக்கு நல்ல ஆசனம். ஆனா நாங்க இன்னைக்கு செய்ய போற ஆசனம் அரை தனுராசனமும் தனுராசனம். சரியா? அரை தனுராசனத்தை வெறும் குப்புறப்படுத்து குப்புறப்படுத்திட்டு ஒரு கால் ஒரு கை மண்ணுக்கு இடது கால் இடது கையை பிடிச்சிட்டு மற்ற காலையும் கையை தூக்குறது. தெரியுறதா? 1 2 3 4 5 விளங்கினதா எல்லாருக்கும்? குப்புறப்படுத்துறங்கோ. வலது காலையும் இடது கையையும் முன்னுக்கு நீட்ட போறீங்கள். இடது கையையும் இடது கையால இடது காலை பிடிக்க போறோம். அவ்வளவு தான். ரெடி? 1 2
3 4 5 இவ்வளவு தான். அதே மாறி பிடிக்கிறேன்டா அப்படி வரும். இந்த கையால இந்த காலை பிடிச்சு கொண்டு மற்ற கையையும் இடது கையையும் இடது காலையும் மேல தூக்கம். அவ்வளவு தான். 1 2 3 4 5. எல்லாருக்கும் விளங்கினதா? யாருக்காவது கேள்வி இருக்குதா? கபிஷா சரி, சேர்ந்து செய்ய போறீங்க. ரெடி? இப்ப குப்புறப்படுத்திட்டீங்க. ஒரு காலையும் ஒரு கையையும் பிடிங்க. உங்களுக்கு முதல்ல இணையிற காலை. ஆம், மேல பாருங்க, முன்னுக்கு மற்ற காலை தூக்குங்க மேல. வாழ்த்துக்கள் அபிராமி, வாழ்த்துக்கள் சிவன்யக்கா, வாழ்த்துக்கள் அபி, வாழ்த்துக்கள் நகுல், வாழ்த்துக்கள் அவந்திகா, வாழ்த்துக்கள். சரி, இது அரை தனுராசனம். அதே மாற்றாசனம் செய்ய வேண்டும் என நகுல்லாங்க. மற்ற காலம் கையை முயற்சி செய்யுங்க. மற்ற கால் மாறி நகுல் கணக்கால பிடிக்கிறீங்க. கட்டிக்கா, வாழ்த்துக்கள். விரலையும் பிடிக்கலாம், கணக்காலையும் பிடிக்கலாம். அது உங்களுக்கு எது வசதியோ அது. வாழ்த்துக்கள் தர்மிகா அணிஞ்சிருக்கு. கணக்காலும் பிடிக்கலாம். என்ன இது? கணக்கால் விரல், இது விரலையும் பிடிச்சு செய்யலாம். சரி, மிக சிறப்பு. அப்ப தனுராசனம் எப்படி வரப்போகுது? தனுராசனம் 2 காலம் பிடிக்க போறோம். இப்ப அது குப்புறப்படுத்திருக்கிறோம். 2 காலையும் மட்டி பிடிங்க. விரலையும் பிடிக்கலாம். அப்படியே நிமிந்து காலையும் சேர்த்து தூக்க போறோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால்களை கீழே வச்சு கைகளை நீட்டி இப்படியே ஆறுதலா நிமிந்து மேல பார்த்து கைகளால இழுத்து கால்களை பிடிக்க வேணும். மறுபடியும் செய்ய போறோம். நிறைவாக குப்புறப்படுத்து, சாதாரண மூச்சு, விரல்கள் அப்படிங்கோ. வலது கால் வலது கை, இடது கால் இடது கை. அப்படியே முகத்தை மேல தூக்கி கால்களையும் மேல இழுத்து பிடிங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. ஆறுதலா விட்டு கைகளை விடுறது. இதுல இருந்து என்ன செய்யலாம் நாங்க தருணிகா? ஆடலாம். சரி, 5 எண்ணிக்கை. சரி, 5 அல்லது 10 உங்களோட விருப்பப்படி உன்னி ஆட வேண்டும். சரியா? ரெடியா எல்லாரும்? கைகளை பிடிச்சிட்டு முயற்சி செய்ய. 1 2 3 4 5. இப்படி தொட்டில் போல ஆடலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேர்ந்து நினைக்கிறேன். எப்ப பார்க்க எல்லாரும் ஒரு செய்வோம். 10 எண்ணிக்கைக்கு முடிஞ்ச அளவு பயிற்சி மட்டும் பிடிச்சு இப்படி ஆரம்பிச்சு. கபிஷாமணிஞ்சிருங்கோ. வாழ்த்துக்கள். ரெடி? கால்களை பிடிங்கோ. வாழ்த்துக்கள் அபிராமி. 1 அவந்திக்கானீங்கோ. 2 3 4 5. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, கண்டிக்காரர் நல்லா செய்வோம். நீங்க யாருக்கும் கை நோவுதா? கை நோவு அடிக்க கூடாது. கபிஷா, நீங்க அப்படியே வடிவா தெரியுறீங்க. ஒரு செய்து காட்டுறீங்களா? ஆசனம் வராது. ஒரு முயற்சி செய்யுங்க. அந்த தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வடிவா ஃபுல்லா தெரியுறீங்க. அதால முயற்சி செய்யுங்க. ஆம், உன்னியாடி பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். இவ்வளவு பயிற்சி எடுக்கணும். அபி, நீங்க இருக்கா செய்து காட்டுங்க. என்னது? அபி, அபிஷா செய்யறார். அபி, மற்ற கால் பாப்பா எப்படி ஆடுற? ஆடுங்க. மிக சிறப்பு. தெரியுதா எல்லாருக்கும்? மிக சிறப்பு அபி. வாழ்த்துக்கள். அபிராமி, நீங்கள் செய்து காட்டுங்க. 1 2 3 4 5. சிறப்பான வாழ்த்துக்கள். அப்படியே வாழ்த்துக்கள். நம்முடைய காணவில்லை. நீதினி, நீங்க இருக்கா? நிறைவாக அவந்திகா. மிக சிறப்பு. நீதினி, வாழ்த்துக்கள். வாழ்த்து ஈஸியா இருக்கணும். நீதினி உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவந்திகாவும் தரணிகாவும் ஒரு செய்தி காட்டுங்க. அவந்திகா, தரணிகா. பாப்போம். அவந்திகா, தரணிகா முனைங்க. வாழ்த்துக்கள். அவந்திகா இன்னும் கொண்டு பேரோட பயிற்சி உண்டி ஆடுவோம். அவந்திகா பயிற்சி எடுப்போம். செய்து பாருங்க. வாழ்த்துக்கள். தரணிகாக்கு கஷ்டமா இருக்கா?
ஏதாவது சட்டை போட்டிருக்கிற மாதிரியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டை பயிற்சி எடுக்கணும். சரி, அவங்களை விளங்கிட்டு தான் 2 பேருக்கும் அதே மாதிரி அவண்டிக்கா நீங்களும் பயிற்சி எடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி ஒரு முறை காரணம் வந்து சரியா செய்யறது கொஞ்சம் அது உண்மையை அடைக்க சரியா வரும். செய்ய 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 சரியா வரும். நிறைவாக சிவாஜிங்க செய்யாட்டப்புற பார்ப்போம் பார்ப்போம். ஆம் இல்லை, நான் நினைக்கிறேன் சிவாஜிங்க அந்த ஒரு உன்னல் ஒன்று வரும்போது அந்த ஆடைக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன் ஒரு செய்ய பார்த்துருப்பீங்க. இவ்வளவுமே முயற்சி உங்களோட காலை பிடிச்சு கொண்டு வர்றதே பெரிய விஷயம். அது வாழ்த்துக்கள். பயிற்சி எடுங்கோ. அடுத்த வாரம் உங்களுக்கு நிறைவாக செய்தி காத்திருக்கீங்க பாருங்க. நாங்க நம்புறோம். நிறைவு நன்றி எல்லோருக்கும். சரி, நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். எப்பவும் போல சாந்தியாசனம் அல்லது வச்சிராசனம் அல்லது அரை பத்மாசனத்துக்கு கூடி வாங்குவோம். மாடிமானவர்கள் செய்தீர்களா? இது இல்லை, கஷ்டம். ஆனா கொஞ்சம் 2 காலையும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தா நீங்க இல்லை, எது கடினம். அப்போ அரை தண்டராசனம் அது சரியா இருக்கு நினைக்கிறேன். சரி, அதுக்குரிய பயிற்சி இருந்தா நான் 2 காலம் பிடிக்கலாமா? நீங்க நல்ல ஆசனம் பயிற்சி ஒரு நாள் செய்தீங்கன்னா நிச்சயம் பிடிப்பீங்க. அடுத்த வாரம் என்ன வரவங்க செய்து காட்டுங்க. சிவாஜினி அவர்களும் வாணிமோகன் அவர்களும் செய்து காட்டுங்க. கோடி வந்து அரை பத்மாசனம், சுகாசனம் அல்லது சாந்தியாசனம். அவன் மிக தயாராகிக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு பெருமூச்சு அமைதியா நிமிர்ந்திருந்து வெளிகளை உருட்டாம சாந்தியாசனத்துல படுத்திருக்கிறார்கள். கால்களை நீட்டி படுத்திருந்து கைகளை கவிழ்த்து பக்கத்து உடம்பு பக்கத்துல வச்சு தலையை நேர பார்த்து கண்களை மூடி வாயோ நாக்கு கொண்டு முருட்டா அப்படியே படுத்துது. அப்படியே அமைதியா இருக்க வேண்டும். ஆனா மூச்சில கவனம் இருக்க வேணும். அப்படியே மூச்சில கவனம் இருந்து கொண்டு குதிக்கால இருந்து உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி, நல்லா நான் படிப்பேன், உங்களை பற்றி உங்களுடைய உடம்போட நீங்க பேசிக்கொண்ட தேவை. குதிக்கால ஆரம்பிச்சு அப்படியே கணுக்கால், முழங்கால், பின்பகுதி, தொடை, பிருஷ்டபாகம், முள்ளந்தண்டு, தண்டுவடம், முதுகு, எல்லா உடல் உறுப்புகள் நினைத்து முதுகு பக்கம், கழுத்து, பிறடி, உச்சி, நெற்றி, தலை, மூளை, தோள்பட்டை எல்லாவற்றையும் வைத்து நெற்றி, கண்கள், மூக்கு, வாய்ப்பல், நாடி, கன்னம், கழுத்து பகுதி, எல்லாம் கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, வயிற்றுறுப்புகள், உள்ளுறுப்புகள் அத்தனையும் நெச்சு, கால், முழங்கால், முன்கால், இப்படியே வந்து சின்ன விரல், பெரிய விரல்கள் எல்லாம் வந்து எல்லா உள்ளுறுப்புகளும் நாடி நரம்புகளும் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் என்று நினைத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு வலியோ நோவோ இருந்தா அதை விட்டு போயிடும். அப்படி புக வைக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்ய முடியும்? நான் உற்சாகமா இருக்கிறேன் அந்த நிறைவுக்கு கொண்டு வந்து அப்படி இருந்தா என்னை விட்டு போயிடணும்னா பெரிய விரலால ஆட்டி அதை வெளியில தள்ளி விட வேணும் என்றது கேட்டு அப்படியே உள்ளமைகளை எடுத்து ஒரு 5 கண்களை திறக்காம கண்களுக்கு மேல ஒட்டி அதையும் நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சில தான் நாங்க செய்வோம். கண்களுக்கு மேல ஒட்டி நிறைவாக நிமிர்ந்திருந்து செய்வோம். ஒரு கண்களுக்கு மேல ஒட்டி ஓடி வந்து நினைந்திருந்து அப்படியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் எல்லாரும் நல்ல வடிவா செய்வீங்க. நிறைய ஆசனங்கள் செய்வீங்க. நிறைவாக வாணிமோகன் அவர்கள் செய்த ஆசனங்களை சொல்லி தருவார்கள் கேட்டு எல்லாருக்கும் பார்த்து புரிவிலை மறைமுகவர்கள் என்று செய்த ஆசனங்களின் பெயர்கள் சொல்லுங்கள். நன்றி. என்று செய்த ஆசனங்களின் பெயர்கள் என்ன என்று பெயர்கள் சிம்மாசனம், சரியாசனம், சிம்மாசனம், இது இல்லை பொருங்க சொல்கிறேன். எனக்கு அந்த ஆடுறது வார இல்லை பாலாசனமா? அது யாருக்கு தெரியும்? தொட்டில் வந்ததா? பிரயாசனம். பிரயாசனம். சொன்ன ஆசனம் பண்ணிக்க தனுராசனம், வில்லாசனம். ஓகே, வில்லாசனம். சரி, அப்ப என்னென்ன ஆசனம் செய்தோம்? நின்று செய்தோம், மலாசனம் செய்தோம், சிம்மாசனம் செய்தோம், பிரயாசனம் செய்திருந்தாங்க, அரை தனுராசனம் செய்திருந்தாங்க, தனுராசனம் செய்திருந்தாங்க. எல்லாவற்றிலையும் அபிராமியும் இணைந்து கொண்டிருந்தவர், பேர்களும் இணைக்கப்பட்டிருந்தது. அழகாகவும் செய்திருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் நல்ல பயிற்சி தந்திருந்தீங்க. அதுக்கு சிறப்பாக தொடர்பும் அப்படி ஒவ்வொரு பயிற்சியோட மிக்க நன்றி எல்லோருக்கும். வணக்கம். நன்றி. உங்களுக்கு மிஸ்ரா பண்ண வாழ்த்துக்கு
நன்றி. நன்றி, நீங்க வணக்கம். ரஜினி அண்டின்னு சொல்லாம மாமின்னு சொல்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். வேற அண்டி அண்டுவீங்க, ரஜினி மட்டும் மாமி என்று சொல்லுவீங்க எல்லாரும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேரம் நான் அது பழக்கமாயிட்டு ஓ 2 நிமிஷம் கலைக்கிறதோட சொல்லி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அப்படியே கூப்பிடுங்க. வணக்கம் தர்ஜினி, நானும் விடைபெறுகின்றேன். அடுத்தது நான் லைஃப்ல இது எங்களோட பாம்பத்தின் யோகாசனம் எல்லோரும் பார்வையிடக்கூடிய மாதிரிக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சிவாஜி அக்கா. நீங்களும் இணைந்து எங்களுக்கு உற்சாகம் செய்தீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இதை உற்சாகம் தொடர்ந்து நன்றி. ஆமா, கைபேசியும் சாற்று இறங்கி விட்டது. மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இந்த மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சி தானே? சரி, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினோமா? சரி, சந்தோஷம். சிவாஜினி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறார். என்ன வேறு யார் என்று பார்த்துவிட்டு நாங்கள் விடை தரலாம். 8 பேர்கள். 8 பேர். ஓகே, 2 பேர் காமெண்ட்ஸ். ஷன்பரம்ன்றது யாரு? ரஜினியர்ல சண்முகநாதன் தானா? ஓகே. பக்கத்து ரூம்ல இருந்து பார்த்து கை தட்டி வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறேன். மற்றது சிவா ஏபிசி தமிழ் நெட். ரைட், 2 பேர் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நன்றி அவர்களுக்கு. ஷேர் பண்ணது யாரு? சின்னத்துறை லோகேஸ்வரன். யாரு? ஜெயமலர் ஜெயம் அவர்கள். யாரு? அர்ச்சனா ஐயாத்துறை. யாரு? லக்ஷிகா தவக்குமார் அவர்கள். யாரு? தர்ஜினி ஷன் அவர்கள். யாரு? சின்னத்துறை லோகேஸ்வரன். யாரு? 2 தரம் எப்படி வரும்? அப்படி 2 ஃபேஸ்புக் அப்படி இருக்காது, தெரியல. 2 முறை ஷேர் பண்ணி இருக்கணும். 2 முறை ஷேர் பண்ணலாம் தானே? அப்ப அவ்வளவும் தான். அதுதான் 2 8 வந்து நேரலையும் கபிஷாவின் அம்மா பார்த்து வந்திருக்காரு. வணக்கம். பார்வையில் இருக்கிறது பார்க்கிறது பெரிய, அது மற்றவற்ற கதையோட்டு கேட்கறது. இங்க பாருங்க, அர்ச்சனா ஐயாத்துறை 2 தரம், 3 தரம், சின்னத்துறை லோகேஸ்வரன் 2 தரம், எல்லாம் சேர்த்தா அப்போ 2 3 8 5 3 போனால் 5 பேர் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க. சின்னத்துறை லோகேஸ்வரன், ஜெயமலர் ஜெயம், அர்ச்சனா ஐயாத்துறை, லக்ஷிகா தவக்குமார், தர்ஜினி ஷான், இவ்வளவு பேர் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க. அது சரியா அல்லது வேறு யாரும் இல்லை ரெண்டு சண்டை பிடிக்க வர போறீங்களா? மற்றது கணபதி பிள்ளை, வள்ளி புரநாதன். அது மாமா நீங்க பின் பண்ணாதான் அந்த ஷேர் காட்டும். அம்மா ஷேர் பண்ணிக்கிறா, அவன் ஃபேஸ்புக்குள்ள போய் பார்த்தா. இப்ப இங்க 8 ஷேர்ன்னு இருக்குது. ஓ, அது என்ன பிரச்சனை இருந்தா நீங்க அந்த போஸ்ட ஷேர் பண்ணிட்டு பின் பண்ணா மட்டும்தான் ஷேர்ன்னு வரும். அப்ப இதெல்லாம் என்னண்டு வருது? நான் பின் பண்ணல கபிஷா. அப்ப அம்மா ஷேர் பண்ணி வச்சிருக்கா, அவன் ஃபேஸ்புக்ல இருக்குது. நான் பின் பண்ணாம இங்க பாருங்க, இவ்வளவுதான் பேர் இங்க இருக்கு. அம்மா ஷேர் பண்ணிக்கிறா. என்ன பேர்ல? ஹர்மிளா அருட்குமார். இங்க இப்ப 8 தானே மொத்தம் காட்டுது. நான் ஷேர் பண்ணிக்கிறாவே. நான் தொடக்கத்திலேயே போய் காட்டினேன், நீங்க சொன்னீங்கல்ல யாரு ஷேர் பண்ணினவன்னு பாப்போம். அம்மா சொன்ன உடனே ஷேர் பண்ணிட்டு அவர் காலை நிகழ்ச்சியை தான் ஷேர் பண்ணிருக்காரு. இல்ல இப்ப போற நிகழ்ச்சியும் ஷேர் பண்ணிருக்கு. இல்லை கபிஷா, இப்ப நிறைவில் இருக்கு ஆரம்பிக்கிற யோகா சோரி. இப்ப காலம நிகழ்ச்சி சிவாஜினி சிவாஜி கால நிகழ்ச்சி ஷேர் பண்ணிருக்கிறார். இதுலதான் பர்மிளா குமார் வர்றார் பாருங்க. இல்ல யோகாவுக்கு தானே கேட்டு இருந்தோம் நாங்க. சரி, அது கூட சந்தோஷம். முடிஞ்ச நிகழ்ச்சிகளை கூட ஷேர் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை தானே. அதுவும் ஒரு முறை இருக்கிறது. இல்லை, ஒரு எல்லா நேரமும் கேட்க செய்யணும், இதுலேயே இருக்கணும்னு நாங்கள் யாரையும் கேட்கலாது. சரியா? அப்போ இருக்கிற நேரங்கள்லையாவது அவ்வப்போது இதை செய்யலாம். சரியா? அபிராமின் அம்மா வேலை இல்லையா?
ஓகே சரி ஏற்றுக்கொள்ளலாம். உங்களோட அம்மா வேலையில் இருந்தாலும் பாப்பா தானே, சொந்த வியாபாரம் தானே, சொந்த கடை தானே, வேலை இடத்துல தான் பார்க்க விட மாட்டாங்க. இது உங்களோட இடத்துல பார்க்கலாம் தானே. சரி, அது ஏன்னு கேட்போம். சில நேரங்களில் சில பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு விருப்பம் இல்லை, வேறு வேலை இல்லை, இப்படி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். என்ன ஏதோ இந்த வாரம் முழுக்க நாங்கள் ஒவ்வொருத்தராக அதுக்கொண்டு ஒரு மாதத்தில் ஒரு சிறப்பு நாள் கொண்டுருவோம். இணையதளத்தின் பரப்புகையும் வளர்ச்சியும் அதில் கொண்டு வரைக்கல. அபியின் அம்மாவுக்கு இல்லையா ஃபேஸ்புக்? இந்த போன்ல இருக்கு. இல்லையா? இல்ல இந்த போன்ல இருக்கு. அம்மாக்கு இருக்கா? அப்போ இந்த ஃபோனில் நீங்கள் ஷேர் பண்ணி விட வேண்டியதானே. அப்போ ஏன் செய்யல? அவ்வளோ சொல்லியுமா போதும். தரணிக்கா வீட்டில் ஒரு தரம் செய்யலையா? நான் ஷேர் பண்றேன். இல்ல தரணிகாவுக்கும் ஃபேஸ்புக் இருக்கிறது, அம்மாவுக்கும் ஃபேஸ்புக். அப்ப வீட்ல என்னோட இல்ல அப்பாரு அண்ணா வீட்ல அப்ப 3 பேர் ஷேர் பண்ணலாம். என்ன தரணிக்கா கூட வீட்ல 2 ஏ ஓகே ராஷன். அப்பா அம்மா தரணிக்கா தரணிக்கா அப்பா இல்ல அப்பா என்னோட பேர் போட்டுட்டார். உங்களோட ஃபேஸ்புக் இல்ல? எனிவே இது அடிக்கடி கேட்காம முந்தி கேட்டிருந்த நாங்கள் செய்திங்கள் பிறகு விட்டுட்டோம். திருப்பி ஒருக்கா அதை கொண்டு வாங்கும். சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இல்லையா? சரி, இன்று இதை பகிர்ந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இளையோர் யோகாவுக்கும் சிறப்பு நன்றி. தர்ஜினி 160 நிகழ்ச்சி தொடரட்டும், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம்.